வணக்கம். லதா'sherbalkitchen இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி அப்பங்க. ஜவ்வரிசி அப்பம் செய்ய தேவையான பொருட்களுங்க. மிளகாத்தூளுங்க ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆப்ப சோடாங்க அது ஒரு சிட்டிக்குங்க. அடுத்து ஜவ்வரிசி 1/2 கப், வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, கோதுமை மாவு 100 கிராம், பூண்டு ஒரு 6 பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க தோல் உரித்து, கறிவேப்பிலை கொஞ்சம் 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவை அப்படியே கொட்டிக்கலாங்க. அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வச்சுருக்க மசாலா பொருள் அதையும் போட்டுக்கலாங்க. அடுத்தது பச்சை மிளகாய், பூண்டும் கறிவேப்பிலையும், கடைசியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கீங்களா அதையும் போட்டுடலாங்க. இப்போது தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா திக்காக கரைச்சிப்போம். கடைசியில் தான் ஜவ்வரிசி போட போகிறோம். தண்ணி சேர்க்குறேங்க. கட்டி இல்லாமல் இந்த கரண்டியில் நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் பார்த்திங்களா எப்படி கொட்டுப்பாங்க, இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்குங்க. இப்போது உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இல்லைன்னா கடலை மாவு போட்டும் செய்யலாம், மைதா மாவு போட்டும் செய்யலாம். நீங்கள் இது இப்போ வந்து ஜவ்வரிசி 1/2 கப்பு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதே நம்ம லாஸ்ட்டாக கொட்டிடலாங்க. இப்போயும் இது பீட்டரில் நல்லா கலக்கிட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போகலாங்க. பார்த்திங்களா, மாவு நல்லா திட்டமாக கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போது அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கோம். நம்ம ஒன்றொன்னா போடுறோம். கொஞ்சம் ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு கரண்டி எடுக்கிறோம். ஒரு ஊற்றி எலும்புனதுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றலாம். தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம், எல்லாம் தீஞ்சிடும். இப்போ இன்னொன்று போடலாங்க. இப்போ அடுத்தது தான் இன்னொன்று. பார்த்திங்களா, நல்லா உப்பி மேலே வந்துச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம திருப்பி போடலாம் ஒன்றா. நான் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது. உங்களுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் டார்க்காக வரும். நான் வீட்டில் சாம்பார் மிளகாத்தூள் இருக்குங்களா அதையே போட்டுக்கிறேன். முதல்ல கலக்காதீங்க, நல்லா பொரிஞ்சு எழுந்து வரும்போது கலக்குங்க. அப்போ திருப்பி போட்டிங்கன்னா உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். மொறுமொறுன்னு எண்ணெயும் அவ்வளோ பிடிக்காது. பாருங்கள், நல்லா செவந்து வருது இல்லைங்களா பொன்மருளா. இப்போ நம்ம அதை எடுத்துடலாங்க. எப்படி வருது பார்த்திங்களா, நல்லா கிறிஸ்பியாக, நல்லா ஜவ்வரிசி வத்தல் மாதிரி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. இதே மாதிரி மீதம் உள்ள மாவை நம்ம போட்டு கொண்டு வரோங்க. பாருங்கள், எவ்வளவு சூப்பரான ஒரு சுவையான ஜவ்வரிசி அப்பம் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த அப்பம் ஆயிலே அவ்வளோ எடுக்காதுங்க, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஜவ்வரிசி ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. இதில் அயன், கால்சியம் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது, விட்டமின் பி இருக்குது. இந்த சத்தான சுவையான ஜவ்வரிசி அப்பம் செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க. சத்தானதாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதா'sherbalkitchen சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.